நிலா வந்து சோழனோட வீட்டை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு நாள் நான் வந்ததுக்கே நீங்கள் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க. நீங்கன்ட்டு மட்டும் இல்லை, உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க அதுக்கெலாம். உங்கள் வீடு ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்ல வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோழன் சொல்லுவாங்க, இப்போ தான் வந்து என் வீட்டை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஆனால் இப்போது என்னால் அதை வந்து சந்தோஷப்பட்டுக்க முடியல. அந்த நிலைமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நிலா வந்து அவங்க அண்ணி வந்து அவங்க வீட்டில் வந்து தங்க வைக்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து சோழன், நீ உள்ளே வரக்கூடாது, உன்னை நான் விடமாட்டேன், நிலா மட்டும் வான்னு சொல்லும்போது சோழன் அனுப்பி வைக்கிறதுக்கோசம் வருவாங்க. அப்போ இந்த பேச்செல்லாம் நடக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வருவாங்க. சோழன் பாட்டு நின்றுன்னு இருப்பாங்க. அப்படி திடீர்னு நிலா வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று என்னை தாக்க சாங் வந்துடும் பாருங்க, வேறு லெவலுங்க இன்னைக்கு ஐயனா துணை. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ ப்ரொமோவில் வந்து லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பி போடுறாங்க. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா சேரன்கிட்ட, இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம இங்கேயே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஊருக்காரங்க நம்புவாங்க. அவர் சொல்லின்னு இருக்கிறாரு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர்